நண்பர்களே, இன்னைக்கு நானும் நம்ம கன்னிக்கினியால், அதாவது எங்களோட அண்ணன் பொண்ணு வந்து எங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. இப்ப நம்மளோட கார்டன்ல வந்து நம்ம வீட்டு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சின்ன ஒரு கார்டன் வச்சிருக்கேன். அதுல வந்து ஆர்கானிக், அதாவது இயற்கையா நம்ம தானா வளர்ந்த தக்காளி இருக்கு பாத்தீங்களா, அதுதான் அறுவடை பண்ண போறோம். அது எப்படி காய்ச்சிருக்கு நீங்களே பாருங்க. சுத்தமான ஒரு ஆர்கானிக்கான ஒரு இது, எந்த ஒரு கெமிக்கல் கலக்காது. பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு, நீங்களே வாங்க சாமி. ஸோ இது நம்மளோட தோட்டம், அதாவது நம்மளோட சின்ன கார்டன் இருக்கு. அந்த பூச்செடி வச்சிருந்தேன். அந்த பூச்செடியில் வந்து உரம் கொட்டும் பார்த்தீங்கன்னா, அந்த பாத்திரம் வளர்க்கும் போது தக்காளி விதைகள் இருக்கும். அது இந்த கொட்டும் போது தானா வந்த செடி எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து தக்காளி விட்டுருக்குன்னு பாருங்க. இதை நம்ம மினி கார்டன் உங்களுக்கு நம்ம ஹோம் டூர் காமிக்கும் போது ஃபுல்லாக காமிக்கிறேன். இது நம்ம தக்காளி இன்னொன்று இருக்கு, அதே ஹார்வெஸ்ட் பண்ணலாம். பாருங்க, அந்த மெதுவாக பிடுங்க. நம்மளோட கன்னிக்கினியால் வந்து 2 பழத்தை ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 2 பழம் கையில் கொடுங்க. 2 சேர்ந்து ஒரு 1/4 கிலோ பக்கம் வர்ற அளவுக்கு நல்லா சூப்பராக வெயிட்டாக இருக்குது. இதை வந்து எங்கள் ஒய்ஃப் கிட்ட கொடுத்து தக்காளி சட்னி செய்ய சொல்லுவோம்.